செய்திகள். 3 நாட்களாக பதுங்கியிருந்த கும்பல், இலங்கையில் வங்கி ஒன்றுக்குள் நடந்த பயங்கரம். கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கோர விபத்து, 27 பேர் காயம், 7 பேர் ஆபத்தான நிலையில். தமிழரசு கட்சியை கைப்பொம்மையாக மாற்ற வேண்டாம், சுமந்திரனுக்கு விக்னேஸ்வரன் எச்சரிக்கை. வவுனியாவில் 80 போதை மாத்திரைகளுடன் 20 வயது இளைஞன் கைது. இலங்கை வருகிறது இந்திய பயங்கரவாத தடுப்பு பிரிவு. வன்னி ஊடகவியலாளரின் புகைப்படங்களுக்கு ஐநா அங்கீகாரம். ஜாயில பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து 3 நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அங்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் மற்றும் 10 லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்கத்தை கொள்ளையடித்த பின்னர் கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரபல இரவு நேர விடுதியொன்றுக்கு அருகில் 11,200 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்களை 48 மணி நேரத்துக்குள் கைது செய்ய பேலியகொட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கியொன்றினுள் புகுந்து 6 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடி சென்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் 500 வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள், பெட்டகங்கள், அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பேல்மடுல்ல நகரில் 500 மீட்டர் தூரத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 27 பேர் காயமடைந்துள்ளனர். பேருந்து ஒன்று முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதியதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 6:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எம்பிலிபிட்டியவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை தடுக்க ஓட்டுநர் பேருந்தை வீதியில் இருந்து அகற்ற முற்பட்ட போது மண் தளர்வாக இருந்ததால் பேருந்து அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 7 பேர் ஆபத்தான நிலையில் ரத்தினபுரி பொது வைத்தியசாலையிலும் 20 பேர் ககவத்தை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் தேர்தல் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்ற கூட்டத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பும் வரவில்லை. ஆனால் இவ்வாறான கருத்து பரிமாற்ற கூட்டங்கள் என்பது எங்களை திசை திருப்புவதாகவே அமையும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்பாடு செய்துள்ள கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவித்ததாவது, தேசியத்தோடு இணைந்திருக்கும் எங்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள். இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுடன் பல அரசியல் தரப்பினர்களுடனும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது இந்த விவகாரத்தை பொதுவெளியில் கொண்டு சென்று கருத்து பரிமாற்றம் என்று சொல்லி முரண்பாட்டிற்குரியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை திசை திருப்புவதாகவே அமையும். ஆகவே எங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொல்ல வேண்டுமாக இருந்தால் எப்போதும் இதனையும் சொல்லட்டும், அதற்குரிய பதில்களை நாங்கள் கூறுவோம். அதாவது பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் அல்லது அப்படி இப்படி என்று ஏதாவது காரணங்களை சொன்னால் அதற்குரிய பதில்களை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலிருந்து நழுவக்கூடாது. அந்த தீர்மானத்திலிருந்து எங்களை அங்கு இங்கு என கொண்டு செல்ல அல்லது வழிநடத்த பார்க்கிறார்கள். ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் மிக கவனமாக இறங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எமது தீர்மானம் குறித்து எந்தவிதமான கருத்து பரிமாற்றமும் தேவையில்லை. ஏனெனில் நாங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டோம். அது சம்பந்தமாக ஆதரவு அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தருகிற போது அதற்கு பதிலை கொடுப்பது எங்களுடைய கடமை. அதனை விடுத்து இந்த விடயத்தை பொது வெளியில் அல்லது பொது மன்றத்தில் பேசவும் அதை பெரிதாக்கவும் வேறு விதமாக இதை திசை மாற்றிக்கொண்டு செல்ல நினைப்பதும் பிள்ளையான ஒரு வழிமுறை என்பது என்னுடைய கருத்தாகும். மேலும் இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதற்கு நான் அழைக்கப்படவும் இல்லை. பத்திரிகைகள் ஊடாகவே இதனை நான் பார்த்தேன். அதே போன்று வேறு யாரும் எனக்கு இது தொடர்பில் எதுவும்
எதுவும் தெரிவிக்கவும் இல்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கை மிகவும் பிழையானது. அவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். அந்த முடிவுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் மகன் எதிர்கருத்துக்களை தெரிவித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதன் அடிப்படையில் பதில் வழங்குவோம். ஏனெனில் நாங்கள் எடுத்த அந்த முடிவிலே எங்களிடம் திடமான கருத்து இருக்கின்றது. அதற்கான அடிப்படை அதிகாரம் நன்றாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். இதை விட்டுவிட்டு இப்படி அப்படி அங்கு இங்கு என நழுவி போவது எங்கள் தமிழ் தேசியத்திற்கு கூடாது. சிவில் சமூகத்தினருக்கும் அது கூடாத ஒரு விடயம். அவர் தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல. இதுவரையில் நமக்கு தெரிந்த வரையில் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவரும் அல்ல. எனக்கு பயம் இல்லை. நான் அதை சொல்வேன், இதை சொல்வேன் என்று அவர் சொல்லுவதிலிருந்து அது தெரியும். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அவரை பொறுத்தவரையில் ஏதோ தெற்கில் இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு அது யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அதிலிருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை தன்னுடைய கைப்பொம்மையாக மாற்றக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இன்னமும் அது சம்பந்தமான ஒரு தீர்மானத்திற்கு வரவில்லை என்று அவர் சொல்கிறார். அவ்வாறு அவர் கூறுவது தன்னுடைய கருத்துக்களை தான். இந்த கருத்துக்களை ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை. சிலவேளை ஸ்ரீதரன் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்று அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று கூட கூறலாம். இந்த 3 பிரதான வேட்பாளர் தொடர்பில் எங்களுக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை என்று கூட ஸ்ரீதரனால் சொல்லக்கூடும். ஆக மொத்தத்தில் சுமந்திரன் கூறியது அவருடைய கருத்து தவிர கட்சியின் நிலைப்பாடு அல்ல. அவருடைய அந்த கருத்தை மேலே தூக்கி பிடிப்பது தமிழ் தேசியத்திற்கு இழுக்காக இருக்கின்றது. மேலும் ஊடக பேச்சாளர் என்ற முறையில் அவர் பேசியது என்றால் இப்போது தமிழரசு கட்சிக்கு தலைவர் ஒருவர் இருக்கின்றாரா? இப்போது அந்த கட்சிக்குள் பதவி நிலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் மத்தியில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் இவர் பழைய ஊடக பேச்சாளர் தான். இருந்தும் இப்போதும் அவர் தொடர்ந்தும் ஊடக பேச்சாளராக இருக்கிறாரா என்று தெரியவில்லை என்றார். வவுனியாவில் 80 போதை மாத்திரைகளுடன் 20 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். வவுனியா குருமன்காடு பகுதியில் மாவட்ட போதை ஒழிப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் கஜேந்திரன் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது இளைஞர் ஒருவரிடமிருந்து 80 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. இதையடுத்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வியாபார நோக்கில் குறித்த போதை மாத்திரைகள் வவுனியா குருமன்காடு பகுதிக்கு கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் பகுதியை சேர்ந்த 20 வயது இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். குஜராத்தில் கைது செய்யப்பட்ட IS பயங்கரவாதிகளான 4 இலங்கையர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். இலங்கை அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் 2 பேரை கைது செய்துள்ளது. எனினும் ஆஸ்மட் ஜெராட் என்ற நபர் தலைமறைவாகியுள்ள நிலையிலேயே குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். ஜெராட் தேடப்படுகின்றார் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் அவரை கைது செய்பவர்களுக்கு சன்மானத்தையும் அறிவித்துள்ளது. மே 20 குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் IS சந்தேக நபர் என சந்தேகிக்கப்படும் இலங்கையைச் சேர்ந்த 4 கைது செய்ததன் மூலம் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் பாரிய தாக்குதல் முயற்சியை முறியடித்துள்ளனர். மாநிலத்திற்கு வெளியே இந்த விடயம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதில் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் 3 குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் விசாரணைகளின் மூலம் ஆஸ்மன் ஜெராட் என்ற நபர் 4 சந்தேக நபர்களுக்கும் 4 லட்சம் ரூபாய்களை வழங்கியமையும் இந்த நபர் அடிக்கடி தனது தோற்றத்தை மாற்றுவதும் தெரிய வந்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். ஆஸ்மன் ஜெராட் தலைமறைவாகியுள்ளார் என குஜராத்தின் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் போது இந்தியாவின் சந்தேக நபர்களின் நடவடிக்கைகளுக்கு மேலும் 3 பேர் உதவியமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தற்போது இந்த நபர்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் வெளியிடப்பட்ட விசேட அறிக்கைக்காக வன்னியில் முன்னணி தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் எடுத்த புகைப்படங்களை ஐக்கிய நாடுகள் சபை பயன்படுத்தியுள்ளது. மே 21 அன்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் மரபு இலங்கையை ஆட்டி படைக்கிறது என்ற கட்டுரைக்கு புகைப்பட ஊடகவியலாளர் கணபதி பிள்ளை குமணன் எடுத்த புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் யுத்தத்தின் போது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என கேட்டு இலங்கையில் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தைச் சேர்ந்த தாய்மார்களின் அனுபவங்களை மையப்படுத்தி இக்கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்